இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த வாரத்திலே கர்த்தருடைய சிலுவையை குறித்ததான வசனங்களை தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். சிலுவை அடையாளப்படுத்துவது என்ன என்ற தலைப்பிலே நாம் சிலுவை அடையாளப்படுத்துகிற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தியானித்தோம். சிலுவை அடையாளப்படுத்துவது இயேசுவே ஆண்டவர் என்று தியானித்தோம். சிலுவையிலே அடையாளப்படுத்தப்படுவது ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்று சிலுவை அடையாளப்படுத்துவது அல்லது சிலுவை நமக்கு காட்டுவது, சிலுவை என்பது பகை கொல்லப்பட்ட இடம், பகை அழிக்கப்பட்ட இடம் என்று சொல்லி நம்ம இந்த நாளிலே தியானிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பாருங்களேன், சமாதானம் பண்ணுகிற கர்த்தரை, பகையை சிலுவையினால் அழித்த கர்த்தரை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த சிலுவை நமக்கு அடையாளப்படுத்துவது ஒரு சமாதானம். பகை கொல்லப்பட்ட இடம் இந்த சிலுவை. எப்படி அப்படின்னா, முன்னே தூரமா இருந்தோமா நம்ம, இப்பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் சமீபமாயிருக்கிறோம். எப்படின்னா 14வது வசனம் சொல்லுது, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் யூத கோத்திரத்திலே வந்தார். சோ அவருடைய ரேஸ், அவருடைய சந்ததி அப்படிங்கிறது, அவங்க அந்த அவருடைய சொந்த ஜனம், அவருடைய சொந்த கோத்திரம் அப்படிங்கிற அந்த ஒரு காரியமும், மற்றவர்கள் புறமார்க்கம், புறஜாதியார், புறவினத்தார் அப்படிங்கிற ஒரு பிரிவினை இருந்தது பாருங்க. அந்த பிரிவினைய ஆண்டவர் இந்த இடத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாரும் தேவனுக்கு பிள்ளைகளாக ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால பிரிவினையா இருந்த நடுச்சுவரை அவருடைய சிலுவை மரணத்தினால கொன்று பகையை அழித்து சட்ட திட்டங்கள்னால, நியாயப்பிரமாணம், வாக்குத்தத்தங்கள், இதெல்லாம் ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சந்ததியில இயேசு வந்தார். அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களையும் என்னையும் இந்த உடன்படிக்கைக்குள்ள இழுத்து கொண்டு சமாதானமாக்கி தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அதாவது காட்டு ஒலிவ மரத்தில் இருந்த கிளையை அவர் வெட்டி எடுத்து தன்னுடைய நல்ல ஒலிவ மரத்திலே தன்னோடு இணைத்து கொண்டு அவருடைய வேருக்கும் அவருடைய சாருக்கும் சொந்தமாக நம்மை மாற்றி இருக்கிறார். இந்த சம்பவம், இந்த சமாதானம், இந்த ஒப்புரவாக்குதல் நடந்த இடம் இந்த சிலுவை. ஆகவே இந்த சிலுவை நமக்கு அடையாளப்படுத்துவது கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் வாசித்து பார்க்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. இப்ப பாருங்களேன், பரலோகம் பூலோகம் ரெண்டையுமே அவர் ஒன்றாக்குறார், ஒப்புரவாக்குறார். ரெண்டுக்கு இடையில பிரிவினை இல்ல. பரலோகத்தின் வாழ்க்கையை இந்த பூமியில நாம் அனுபவிக்க முடியும். ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். கானான் தேசத்தின் நன்மையை நாம் அனுபவிக்க முடியும். எருசலேமின் வாழ்வை நாம் அனுபவிக்க முடியும். ஆகவே பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்றதுக்கு சித்தமானவராய், பிரியமானவராய் என்ன விஷயத்தை செஞ்சாரு? சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே இந்த சமாதானத்தை உண்டு பண்ணினார். எவ்வளோ ஒரு பாக்கியமான அனுபவம். இயேசு தன்னை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏதோ ஒரு பரிதாப பலி, ஏதோ ஒரு ஆடு போல அவர் அடிக்கப்பட்டார். அது ஒரு நம்ம பார்த்து பரிதாபப்பட்டுட்டு போகிற ஒரு அனுபவம் கிடையாது. இது பிதாவின் முழுக்க பிதாவின் திட்டம். எப்படி இருதிறத்தாரை ஒன்றாக்கணும், எப்படி பூலோகத்தையும் பரலோகத்தையும் ஒன்றாக இணைக்கணும், இது எல்லாம் செய்யப்படும்படியாக இது முழுக்க பிதாவின் திட்டப்படி, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தீர்மானிக்கப்பட்ட திட்டத்தின்படி இந்த சிலுவை மரணம் நடந்தது. கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை
கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு இந்த இடத்துல மனிதனுக்கும் பிசாசின் காரியங்களுக்கும் பிசாசுக்கும் அவனுடைய துரைத்தனங்கள் அவனுடைய அதிகாரங்கள் எல்லாத்தையும் மனிதனுக்கு விரோதமா இருந்த எல்லாவற்றையும் எல்லா பிசாசின் கிரியைகளையும் சிலுவையில் ஆணி அடித்து அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். ஆகவே அவர் பிசாசை சிலுவையில ஜெயித்த இடம், பகைஞனாகிய பொல்லாதவனாகிய பழிகாரனாகிய அவனை அடக்கி போட்ட இடம், அவனை வெற்றி சிறந்த இடம் இந்த சிலுவை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆகவே பகை கொல்லப்பட்ட இடம், ஒரு பிரிவு இருந்த ஒரு ஏதேன்லயே அந்த பிரிவு வந்துச்சு. பிதாவும் நாமும் பிரிக்கப்பட்டோம். அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டதுனால நீ சாகவே சாவாயின்னு சொன்ன வார்த்தையின் அர்த்தத்தின்படி ஒரு பிரிவு, பிதாவை விட்டு பிரிகிறது சாவு அந்த இடத்துல நடந்தது. அப்போ தேவனை விட்டு பிரிகிற ஒரு பிரிவுக்குள்ளாக தள்ளப்பட்டோம். இப்ப பாருங்களேன், தனிமையில நம்ம இருக்கிறோம். பிதா ஒரு ஒளிமயமானவர், அவர் ஒளியின் தேசத்துல இருக்கிறார். அவர் என்ன சொல்றது, ஒரு சந்தோஷத்தின் ஒரு ராஜ்யம், ஒரு மகிழ்ச்சியின் ராஜ்யம், ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம், இதுதான் பிதா இருக்கிற இடம். ஆனா நாம இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு பாவத்துக்குள்ளாகி ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள கிடக்குறோம். இப்ப நம்மையும் பிதாவையும் இணைக்கணும். என்ன செய்யறது? எப்படி ரெண்டு பேரை இணைக்கிறது? அப்பதான் இயேசு இந்த உலகத்துக்குள்ள வந்து தன் கைகளை விரித்து அதையே சிலுவையாக தன்னை ஆணியடிக்கப்பட ஒப்பு கொடுத்து அவர் ஒரு பாலமாக பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில பாலமாக அவர் தன்னை பலியாக்கினது நிமித்தமாக பாருங்க, இயேசுதான் வழி, வேற பிதாவிடத்துல போகிறதுக்கு வேற வழியே கிடையாது. இயேசு சொல்லி இருக்கிற நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி. இப்ப பாருங்க, இயேசுதான் அந்த வழி, இயேசுதான் அந்த பாதை, இயேசுதான் அந்த பாலம், இயேசுதான் மீட்பர், இயேசுதான் அந்த பலி, இயேசுதான் இரட்சகர். இப்ப அந்த சிலுவைய பாலமாக்கி பிதாவையும் மனுக்குலத்தையும் இணைக்கிற வேலைய செய்து முடித்து இப்படி சமாதானம் பண்ணி சிலுவையில வெற்றி சிறந்தார். பகையை கொன்ற இடம், பகையை அழித்த இடம், அதாவது அந்த பிரிவினையை மாற்றி இணைப்பை உண்டாக்கின இடம் கிறிஸ்துவின் சிலுவை. எப்பேற்பட்ட ஒரு அருமையான காரியம்! இதை நம்ம ஆழமாக தியானிக்க இயேசுவோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் சிலுவை மூலமாக பிதாவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன், ஒளியின் ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இப்ப நம்ம இந்த பாவங்கிற பள்ளத்தாக்குல இருந்து நேரா சிலுவை வழியா இயேசுவை தேவனை பிதாவை சென்று அடைய முடியும். இப்படிப்பட்ட ஒரு புதிய வழியை தேவன் நமக்காக ஏற்படுத்தினார். இந்த நன்மைக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்காக சிலுவைங்கிற பாலமாக ஆண்டவரே வந்து இறங்கினீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. பள்ளத்தாக்குல இருந்து எங்களை பரலோக உயரங்களுக்கு உன்னதங்களுக்கு எங்களை அழைத்து சென்றிருக்கீங்கப்பா. உன்னதங்கள் உங்க கூட எங்களை உட்கார வச்சிருக்கீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அதற்கு தடையாக நின்ற சட்ட திட்டங்களை எல்லாம் உங்க மாம்சத்தினால நீங்க நிறைவேற்றி முடிச்சீங்க. நாங்க செய்ய முடியாததை எங்க சார்பில் நீங்க செஞ்சு முடிச்சிருக்கீங்களே ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க சிலுவையின் வெற்றியின் மீது நாங்கள் ஆண்டவரை நாட்டப்பட்டவர்கள் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. வெற்றியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள, ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.